ஹாய் நண்பர்களே, எனக்கு ரொம்ப நாளாகவே அரசியல் பற்றி பேசணுன்ற ஒரு ஆசை எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. அரசியல் பற்றி பேசுகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகலை. பட் பெரிய ஆளாகி தான் அரசியல் பற்றி பேசணும், யாருமே பேச முடியாது. பட் எனக்கு தெரிஞ்ச சிந்தனைகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்படுறேன். அரசியல் 2026 மாபெரும் புரட்சி அப்படின்னு சொல்லி இப்போவே எதிர்பார்ப்பு அலைகள் ரொம்ப பெருசாக வீச தொடங்கிடுச்சு. இந்த எதிர்பார்ப்பு அலைக்கு மத்தியில் புதுசாக விஜய் கட்சி தொடங்கினதால இன்னும் எதிர்பார்ப்பு அலைகள் எகிரி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அரசியல் என்றால் என்ன, அரசியல் எதுக்கு, அரசியல் கட்சிக்காரர்கள் மக்கள் இரண்டுக்கும், மக்களை பத்தி அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளை பத்தி மக்களும் எப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, இது ஒரு ஆட்சி பிடிக்கிறதுக்கு மக்களுடைய மனநிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னவெல்லாம் நான் சொல்ல வர்றேன் அப்படின்ற டாப்பிக்கில் நான் தினமும் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் நான் போடுறேன். ஒரு சின்ன எப்படி கேட்டீங்க, சரி நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. நாம் எப்பவுமே அப்படிதான், மற்றவங்களுக்காக நான் வாழ்றது கிடையாது. அந்த கண்டென்ட்டில் நான் போடத்தா போகிறேன். பார்த்தா பாருங்க, பார்க்காட்டி போங்க. முக்கியமான விஷயம், எத்தனையோ கோடி மக்கள் மத்தியில் எத்தனையோ சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு முன்னால் நம்மளும் ஒரு சில விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அரசியல் கட்சிகள், இந்த உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் ஒரு அரசியல் இல்லாமல் ஒரு ஆளுமை கிடையவே கிடையாது. கடவுளுக்கு அடுத்த அப்பாற்பட்ட ஒரு சக்தியாகத்தான் அரசியல்வாதிகளுடைய சக்தி பார்க்க முடியும். நேரடியாக அவங்களை ஆளுகை செய்யறதுக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் அவர்களுடைய நல்வாழ்வுக்கும் மக்களுடைய நல்வாழ்வுக்கும் அரசியல் கட்சிகள் தான் ஒரு முன்னோடி கடவுளாக, ஒரு சக்தியாக, ஒரு பவராக, ஒரு ஆளுமையாக இருக்கிறது. அதனால் எல்லாருமே ஒவ்வொரு கட்சிகளில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சி பிடிச்சிருக்குது. பிடிச்ச கட்சியில் ஒவ்வொருத்தரும் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பிடிச்ச கட்சியை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு வர்றாங்க. பிடிக்காத கட்சியை பற்றி இகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அரசியல் சதுரங்கத்தில் இது சாதாரணம் என்றாலும் புதுசா விஜய் அரசியலுக்கு கட்சிக்கு வந்திருக்காரு. அதனால வரலாறு திரும்புங்கிறாங்க, பெரிய மாற்றம் ஏற்படுங்கிறாங்க. 2026 மிகப்பெரிய அரசியல் புரட்சியா இருந்தாலும் யாருக்கு மாற்றம், யாருக்கு ஏமாற்றம், யாருக்கு ஏற்றம் என்பதை நான் சொல்ல முடியாது. பட் மக்களுடைய மனநிலையும் அரசியல்வாதிகளுடைய மனநிலையும் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்திலிருந்து உங்கள்கிட்ட நான் கொஞ்ச நேரம் சொல்லுறேன். ஃபர்ஸ்டாவது அரசியல் கட்சி யார் வேணாலும் தொடங்கலாங்க. அது அரசியலில் ஒரு மிகப்பெரிய புகழ் வரலாறு, அந்த வரலாறு உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் உருவாகும். அரசியல் இருந்தால் தான் ஒரு வரலாறு நம்மளுக்கு இன்னொரு நூற்றாண்டு காலமாக ஒரு வரலாறு எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்றதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். அப்படியான புகழுக்கு அரசியல்வாதிகள் ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்க நிறைய பேர், நிறைய கட்சி தொடங்கினாங்க. நானும் அரசியல்வாதி ஆகணும், நானும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாங்க. எத்தனை பேர் தொடங்கினாலும் சினிமாவிலிருந்து எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காங்க, ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்க, கலைஞர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்தோடனே சொல்றாரு வரலாறு திரும்புது அப்படிங்கிறாரு. வருந்துதா திரும்புதான்னு தெரியல. பட் எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரங்க யார் வந்தாலும் நான் இந்த நாட்டு மக்களுக்கு கெடுதல் செய்ய போகிறேன், நான் செய்கிற கெடுதல் இதுதான் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்து யாரும் ஓட்டு கேட்க போகிறது கிடையாது. எல்லாருமே நான் நல்லதை செய்வேன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்க முடியும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அதனால எல்லாருமே நல்லது தான் சொல்லுவாங்க. அப்படி நல்லது சொல்கிறவங்க எல்லாரும் நல்லது செய்வாங்களா அப்படின்றது ஆப்ஷனில் தான் மக்களுடைய மைண்ட் ஆஃப்க்கு நம்ம கொண்டு போகணும். எல்லாருமே நல்லதான் சொல்கிறாங்க, எல்லாருமே நல்லதான் பேசுகிறாங்க. ஆனால் தினமும் நாட்டில் கெட்டதை மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அது காரணம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நான் சொல்லுறேன், எவ்வளோதான் கெடுதல் பண்ணுறவங்க இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்படி பேசி தான் இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற முடியும். நாட்டு மக்களை ஏமாற்ற தெரிஞ்சவன், நாட்டு மக்களை முட்டாளாக்க தெரிஞ்சவன் தான் உலகத்தின் அதி புத்திசாலி. அவங்க தான் ஆட்சியாளர்களுக்கு அனைத்து தந்திரங்களையும் கைகொண்டவராக நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு காயம் அப்படின்னா அவன் ரோட்டில் படுத்து பிறந்தா அப்படின்னா உங்களை ஒருத்தர் எப்படி சொல்கிறது, உங்களை ஒருத்தன் கை நீட்டி பேசிட்டான்னு சொல்லி 4 பேர் ரோட்டில் உட்காந்தா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி விஷயத்தில் பார்க்கும்போது
நடிகர் விஜய் வந்துட்டு அந்த மதுரை மாநாட்டில் வந்து நிறைய தொண்டர்கள் மக்கள் மத்தியில் வரும்போது வந்து எல்லாரும் ஒரு இது மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னவா நடந்துக்கிட்டாலும் அவர் வந்து மக்களை தன் பக்கம் வைத்திருக்கிறார் என்றுதான் பார்க்க முடிகிறது. அதனால அரசியல் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு மாதிரிங்க. மக்கள் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அரசியல் கட்சிக்காரங்க வந்து உள்ளே வந்து ஆடுறாங்க. ஆட்டத்தை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சித்தவங்களும் கை தட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு விளையாட்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு எந்தெந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது டிஎம்கே, எதிர்கட்சியாக இருக்கிறது ஏடிஎம்கே, புதுசாக அந்த கட்சி ஆட்சி பிடிக்கணும் பிளான் பண்ணுறாங்க. ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்சி விட்டு தர யாருக்குமே மனசு வராது. எத்தனை நாள் எதிர்கட்சியாக இருந்தோம், எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களும் போராடுவாங்க. யார் யாருக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கினாலும் நடக்க போகிறதுனாலும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து யார் ஓட்டு போட்டால் எந்த கட்சி ஜெயிக்கும், ஓட்டு தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் வேட்டு வைக்கிறதும் கிட்டாகிறதும் ஓட்டு தான். அந்த ஓட்டு யாருடைய கையில் இருக்குதுன்னா மக்கள்கிட்ட. நிறைய மக்கள் இருக்காங்க, மக்கள் நிறைய கோடி இருக்காங்க. அதில் யாருடைய ஓட்டு வந்து வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஓட்டுகளாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து மாற்றம் ஏமாற்றம், அரசியல் கட்சி யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நல்லதை சொல்லி தான் அரசியல் கட்சி தொடங்க முடியும், அரசியல் இருக்க முடியும். அப்படி எல்லாருமே நல்லதான் சொல்கிறாங்க. சொன்னாலும் அவங்க நல்லா ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம். வெற்றி பெற வரைக்கும் நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அதுதான் அரசியலோடைய முதல் பாயிண்ட்டு. அப்படி பாயிண்ட் ஆஃப்ல எல்லாருமே ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. அடுத்தது வந்து வாக்குறுதிகள் எதுவாக வந்தாலும் வராட்டியும் நம்ம அதுக்கு முன்னால் வந்துட்டு கட்சிக்காரங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ன மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி பேசுகிறோம். சர்வசாதாரணமான ஒரு மக்கள் வந்து யார் ஜெயிச்சா என்ன, நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு சாப்பாடுன்ற மனநிலையில் பாதி பேர் இருக்காங்க. இப்போ ஆட் பண்ணிக்குவோம். யாருமே எந்த கட்சி யார் வேணாலும் அரசியல் வரலாம், யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். யார் கட்சி தொடங்கினாலும் ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும், பதவி ஏற்கணும், அதில் அந்த புகழ்ச்சியில் வாழணும் அப்படின்ற எண்ணத்தினால தான் தொடங்குது. இந்த நாட்டு மக்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் அரசியல் கட்சி தொடங்குறாங்க. தொடங்கி எல்லாருமே ஜெயிச்சிருவாங்களா, தோற்றுருவாங்களா, காமெடி ஆகிடுவாங்களா, வில்லன் ஆகிறாங்களா, ஹீரோ ஆகிறாங்கன்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விதியின்படி நடக்கத்தான் போகுது. அந்த விதியின்படி அரசியல் கட்சிக்காரங்க எல்லாரும் நல்லதான் செய்ய வந்தாலும் மக்களுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்க தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அவங்க எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டுருவாங்கன்னா கிடையாது. புதுசாக இருக்கணும் தான் ஓட்டு போடுவாங்க, அதுவும் தெரியாது. மக்களுடைய ஓட்டு போடுறதுக்குனால மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கிரிக்கெட்டில் வந்துட்டு விளையாட்டு மைதானம் ஒரு கண்ணோட்டம்னு போடுவாங்க. அந்த மைதானம் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்குதா, பந்து வச்சுக்கு சாதகமாக இருக்குதா, ஃபீல்டிங்க்கு சாதகமாக இருக்குதா, ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குமா, செகண்ட் பேட் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய இது இருக்கிற மாதிரி இந்த அரசியல்லையும் வந்துட்டு மக்களுடைய மனநிலையை தெரிஞ்சுக்காம அரசியல் கட்சி துவங்கினாங்கன்னா அவங்க காலி, அவங்களுக்கு ஜோலி முடிஞ்சு. எதுவுமே தெரியாமல் உள்ள வந்துட்டாங்கன்னா அது சிக்கலாயிடும். நல்லது செய்யணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. பட் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி கவரணும் அப்படின்ற ஒரு தந்திரம், ஒரு புரிதல் இருந்தால் தான் அரசியல்வாதி ஆக முடியும். அரசியல்வாதி ஆகிறதுக்கு பவர் ஆஃப் த ஃபஸ்ட்டு வந்து தேவை வந்து ஈர்ப்பு தாங்க தேவை. விஜய் வந்துட்டு மதுரை மாநாட்டில் வந்துட்டு சினிமா ஸ்டார் வந்தவொடனே அரசியல் கட்சி வந்தவொடனே ஆட்சி பிடிச்சிடலாமான்னு கேட்டாங்க. எம்ஜிஆர் அப்படி தான் ஆட்சி பிடிச்சதா சொன்னாங்க. நிறைய சினிமா நட்சத்திரங்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் வந்து அரசியலுக்கு தேவை வந்து ஒரு பிரபலம், மக்கள்கிட்ட அறிமுகமான ஒரு மனநிலை வேணும். அந்த அறிமுகம் ஆன மனநிலை இருந்தால் தான் நம்ம எதுவுமே போய் பேச முடியும், நம்மளை பார்க்கவே செய்வாங்க. அதனால் வந்து டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஏதோ ஒன்று மிகப்பெரிய பிரபலத்தை அடைஞ்சிருக்கணும், உங்களை பார்த்து மக்கள் உங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவர்களாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பவரிங் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிடைச்சா மட்டும்தான் அந்த பவரை வந்து ஓட்டு போடுற அளவுக்கு கொண்டுட்டு போகும். அந்த ஈர்ப்பு வந்து யார்கிட்ட எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்.
ஃபஸ்ட்டு வந்து எம்ஜிஆர் வந்து அந்த படம் நடித்த விதங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட நல்லா மாதிரி தான் பேசியிருந்தாங்க. ஜெயலலிதாவும் அப்படி தான். ஜெயலலிதா வந்து ஆடவர்கள் இருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. விஜயகாந்த் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. இவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஸ்டாலின் வந்துட்டு கலைஞருடைய வாரிசு அப்படின்ற ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறது, யதார்த்தமான அன்புடையவர். அவர் சொல்லுறதை விட செயலில் வந்து அன்பு காட்டார். இப்போ எம்ஜிஆர் வந்து ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் வச்சுருந்தாரு. அந்த வார்த்தை பவர் தான் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. கலைஞர் என் உயிரிலும் மேலான உடன் பிறப்புகளே, அந்த ஒரு வார்த்தை தான் சொல்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடும். ஜெயலலிதா மக்களாலாம் மக்களுக்காகவே தான் அந்த வார்த்தை எல்லாரும் சொல்ல முடியாது. ஜெயலலிதா சொல்லும் போது ஒரு பவரால் வருவான். அந்த ஒரு ஈர்க்கிங் வந்து வரும்போது தான் யாராவது இருந்தாலும் அரசியலில் வந்து நிலைச்சு நிற்க முடியும். ஒரு கட்சி பதவிகளை வந்து ஆளை செய்ய முடியும். அது எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பவர் வந்து இருந்துச்சு. அந்த பவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அந்த பவரை வந்து இப்பவும் அந்த பவரோடைய ஆப்ஷன்லேயே இருக்கும். மனுஷனுடைய வாழ்க்கையில் ரியலாகிட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது, ஒரு படிக்கும்போது, எந்த விளையாட்டு பருவம் வந்து அவங்களுக்கு ஒரு பவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது இருக்குங்க. அது வரைக்கும் தான். இப்போ சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க. அவர் பட்டுதான் ஃபோர் போகும், இல்லைன்னா 6 போகும். அந்த மாதிரி ஒரு பவரிங் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கு மேலே இல்லை. அப்போ அந்த பவர் முடிஞ்சிச்சு. அந்த பவர் முடிஞ்சோடனே அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த பவர் இருந்துச்சு. அப்படி தான் அந்த அரசியல் பவர் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். குறிப்பிட்ட காலம் மட்டும் ஒரு கிட்டாக முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த படத்தில் ஒரு பெரிய பிரபலம் ஆவாங்க. ஒன்றுமே இல்லாமல் டக்குனு கிட்ட ஆவாங்க, ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கு இல்லாமல் ஒரு பவரிங் இருக்குது. அந்த பவரிங் வந்து ஒவ்வொருத்துக்குள்ள ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதுக்கு அரசியல்வாதிகளுக்கும் முக்கியமான தேவையாக இருக்குது. அப்படி பார்க்குற வகையில் ஸ்டாலினுக்கு வந்து யதார்த்தம் சொல்லலை, செயல். அவர் செயல் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு வந்து உருவாக்கி வச்சுருக்காரு. என்ன சொல்கிறாரோ செஞ்சிருவார் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு மக்கள் மனசில் வந்து ஒரு பெரிய அலைகளை உருவாக்கி இருக்குது. அவர் சொல்லாதையும் செஞ்சிருவார்ன்ற ஒரு பெரிய அலைகளை ஈர்ப்பை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட ஈர்ப்பு வந்து அவரை பார்த்த உடனே ஒரு பற்று ஈர்ப்பு வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தபடியான ஈர்ப்பு வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்த ஈர்ப்பு, ஒரு கட்சி வந்து இடைமுகின்ற ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தாலும் அது எல்லாத்தோடையும் ஒன்றா இருக்கும்போது இருந்த ஈர்ப்பு இப்போ வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகும்போது அந்த பவர் வந்து குறையுது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது அந்த ஏடிஎம்கே கட்சிக்கு ஒரு வலிமையும் ஒரு பவரும் இருந்துச்சு. அது பிரிஞ்சு போனவொடனே அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற ஓட்டு போடுறது வருமா வராதான்னு தெரியாது. பட் பவரையும் குறைஞ்சிருச்சு. அந்த பவர் வந்து குறைஞ்சிச்சு. அந்த என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் வந்து ஈர்ப்புன்ற ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் ஈர்க்கும் போது யாரெல்லாம் நம்ம கூட இருப்பாங்களோ அது இருக்கிற வரைக்கும் தான் அந்த பவர் இருக்கும். இல்லைன்னா அது முடிச்சு. இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு திண்ணீர் கொடுக்குறாங்க. அந்த திண்ணீர் வந்து அவங்க வீட்டில் வச்சுருந்தா எதுவும் வரான்னு நினைக்கிறாங்க, அதை வச்சுருக்குறாங்க. அது எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியல. அது இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல ஒன்றுமே வராது. அது காணாமல் போயிடும் ஒரு நாள். அதை பார்த்துக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்திருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்களும் இந்த உலகத்தில் ஏற்படலாம். விஜய்க்கும் ஒரு பவர் இருக்குது. அது சினிமாவில் வந்த பவரு, அதே பவர் அரசியலில் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. பட் அந்த பவர் வந்து விஜய்கிட்டையும் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பவர் தான் ஃபஸ்ட்டு. நேம் பவர். ஃபஸ்ட்டு வந்து அரசியலுக்கு வந்து அவங்களுடைய நேம் தெரிஞ்சுக்கிச்சுன்னா தான் நம்ம போய் ஓட்டு கேட்க முடியும். அவங்க வர்றாங்க, ஏதாவது ஒன்று என்ன செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட ஒரு பவர் இருந்துன்னா தான் எல்லாத்துக்குமே நம்ம மக்கள்கிட்ட போய் பேச முடியும். அந்த பவர் இல்லை அப்படின்னா நீங்கள் பேசினாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. உங்களை சுற்றி ஒரு கூட்டம் வராது, உங்களை சுற்றி யாரும் தேட மாட்டாங்க. அந்த பவர் வந்து இப்போ ஸ்டாலினுக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், எல்லா கட்சிக்காரும் கூட்டாக இருக்கும்போது இருந்த பவர் வந்து இப்போ வேல்யூஸ் கம்மியாகிட்டே வருது. ஆனால் அந்த வேல்யூஸ் பவர் வந்து வெற்றி பெற்றாலும் டபுளாக கூடு, அது வந்து தெரியாது. யாராருக்கு என்னென்ன பவரிசன் வந்துட்டு கண்டிப்பாக பவர் இருக்கும்போது மட்டும்தான் அது நீங்கள் உள்ளே போய் விளையாட முடியும். அந்த பவர் வந்து விஜய்க்கும் இருக்குது. விஜயகாந்துக்கு இருந்த பவர் அது அப்படியே வந்து உள்வாங்கி அவங்ககிட்டையும் அந்த விஜயகாந்துக்கு இருந்த பவர் வந்து அதே நல்லது இவங்களும் பண்ணுவாங்க. விஜயகாந்த் நல்லவர் செஞ்சார், அதே இதை வந்து இவங்ககிட்ட இருப்பாங்கன்ற விஜயகாந்த் மேலே இருந்த பற்றும் பவரும் அவங்களுடைய வீட்டுக்காரம்மா பிரேமலதா மேலேயும் மக்கள் வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்சி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்தையும் பிடிச்சிடாது.
எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் எல்லாமே பிடிச்சாரு. சாமியாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் ஒரே கடவுளை பிடிக்காது, ஒரே கட்சியில் இருக்க மாட்டாங்க, ஒரே காதல் இருக்க மாட்டாங்க. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாது. யாருக்கு ஏமாற்றமாக இருக்க போகுது, யாருக்கு ஏற்றமாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாக்கு தான் முக்கியமானதாக இருந்தாலும் மக்களுடைய மனநிலையும் அரசியல்வாதிகளுடைய செய்திகளையும் ஒட்டு வச்சு நம்ம பேச போகிறோம். இப்போது பவர் எல்லாத்துக்கும் இருக்குது. குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் அந்த பவர் இங்கே இருக்குது. ஸ்டாலினோட கூட்டணி கட்சி வச்சிருக்கிட்டதுனால இன்னும் சில கட்சிகளும் பவரை அவங்ககிட்டையும் அந்த பவர் உள்ள போகுது. அதனால அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது. இவங்ககிட்ட எவ்வளோ ஒரு பவர் இருக்கும் அப்படின்ற ஒரு புரட்சி தூண்டுற மாதிரி, ஒரு எழுச்சி உருவாக்குற மாதிரியான பவர் எதிர்கட்சிகிட்ட இருக்குதானே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் விஜய் கிட்ட கொஞ்சமாவது பவர் இங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். நாளைக்கு இந்த பவர் எப்படி மக்களை கவரும் அப்படின்றத பற்றி நாளைக்கு தமிழும் கூட நான் பேச வரேன். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நான் பிரசாந்த் கிஷார் என்னமோ அந்த பெரிய அரசியல் வல்லுநர், அவரை போல இல்லைனாலும் அவரை விட அதிகமானதாக தான் இருக்கும். நம்மளுடைய மைண்ட் சுச்சுவேஷனு, நம்மளுடைய சிந்தனைகளும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானாக பேசலை, நான் எனக்கு தோணுன்னு சொல்கிறேன். சரியாக இருந்தால் ஏற்றுக்காங்க, இல்லாட்டி தள்ளி விடுங்க. குட் பை. எனி டைம் நியூ டைம் சொல்லிக்கலாம். மீண்டும் உங்களிடம் தங்க தமிழர்.